இந்த கடைசி காலத்தில் சத்தியம் இல்லாத சபைகள் தான் அதிகமாக இருக்குது. ஆமென். அதனால தான் வாலிபர்கள் இடறி போகிறார்கள். வாலிப மக்கள் ஏன் பாடல், நடனம் இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் போகிறார்கள்? சபை என்பது என்டர்டெயின்மெண்ட் அல்ல. வாலிபர்களே, இளம் ஊழியர்களே, ஏன் மக்களை திசை திருப்புறீங்க? ஏன் வாலிபர்களை இடற பண்ணுறீங்க? எப்போ பாரு பாடல் பாடல் பாடல். வாலிபர்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு கேட்குறதுல ரொம்ப பிடிக்கும். நடனம் ஆடுறதுல வாலிபர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த டார்கெட் பண்ணி தான் இளம் ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த நடனத்தை ஆடி பாட்டு பாடி, ஏன்னா தாவீது ஆடினார். நான் கேட்குறேன், புதிய ஏற்பாட்டில் இயேசு ஊழியத்தில் யார் ஆடினா? அப்போ பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணப்படி விருத்த சேதனம் பண்ணிக்கிறீங்களா? சபைக்கு வராதன்னு கொல்லலாமா? என்னையா பிரசங்கம் பண்ணுறீங்க? இன்னும் சத்தியம் தெரியாத ஊழியர்களே, பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புது உடன்படிக்கையின் ஊழியம், அழியாத ஊழியம் இயேசு ஊழியம். இயேசு ஸ்தாபித்த சபையில் உக்காந்து இருக்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் உள்ள கிறிஸ்துவின் சபை இது பழைய ஏற்பாட்டின்படி ஆலயம் அல்ல, இது சபை. இப்ப நீங்க தான் ஆலயம். உங்களுக்குள்ள கர்த்தர் தங்க விரும்புகிறார். பரிசுத்தமா இருக்கணும் நீங்க. ஆகையினாலே ஒன்றும் தெரியாத ஊழியர்கள்லாம் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு தவறா போதிச்சுக்கிட்டு வாலிப பிள்ளைகள் எல்லாம் சீரழிக்கிறாங்க. நான் வாலிபர்களை குறை சொல்ல மாட்டேன். இப்போ அவங்களுக்கு ஏற்றா போல என்டர்டெயின்மெண்ட்டில் கொண்டு போகிற ஊழியர்களை தான் குறை சொல்லுவேன். ஊழியர்கள் மனம் திரும்பணும். சத்தியம் போதிங்க ஐயா, சத்தியம் போதிங்க. ஊழியன்னா என்ன? இயேசு வாலிபராக இருக்கும்போது எப்படி ஊழியம் செய்தார்? வாலிபர்களுக்கு என்ன பிரசங்கம் செய்தார்? வாலிபர்கள் எப்படி ஊழியம் செய்யணும்? பவுல் எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு அவருடைய உடன் ஊழியர்களுக்கு. ஆகியனால பிரியமானவர்களை, பாடல், ஆராதனை, டான்ஸு தயவுசெய்து இப்படி சபையை கொண்டு போயிடாது. என்டர்டெயின்மெண்ட் அல்ல. சபையை தக்க வச்சுக்கணும். வாலிபர்கள்லாம் வரணும். ஒரு கூட்டத்தை காட்டுறதல்லப்பா, அதல்ல. அர்ப்பணிப்பு ஊழியம். ராஜ்யத்துக்காக எழும்புற வாலிபர்களை உருவாக்குங்கள். இயேசுக்கா தன் ஜீவனை கொடுக்கிற வாலிபர்களை உருவாக்குங்கள். இவங்க தான் போய் உலகத்தை கலப்பாங்க. ஹல்லேலூயா.